ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ஒரு டீப் கிளீனிங் தாங்க வீட்டை பண்ண போகிறேன். அந்த வீடியோஸ் தான் வரப்போகுது. நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பெஞ்சில் புயல் வந்ததுக்கப்புறம் நம்ம வீடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நசன்னு ஈரமாயிட்டு நிறைய ஒட்டடை செவுருலாம் நனைஞ்சி ரொம்ப சேதாரமாக இருந்துச்சு. நம்ம வீடு பார்த்திங்கன்னா அழகாக சீட்டி போட்ட வீடு தாங்க. அதனால அழகாக இருக்குங்களாம் நினைக்காதீங்க, ஆபத்தாகவும் இருக்கும். ஏன்னா விஷப்பூச்சிகள்லாம் வீட்டுக்குள்ளே நிறைய வந்துட்டுருக்கு. நீங்களும் வீடியோஸில் பார்த்துருக்கீங்க. பூரான் கடிச்சிருக்கு என்ன, அதுக்கப்புறம் தேள் கடிச்சிருக்கு, நெக்ஸ்ட்டு கதண்டு கடிச்சிருக்கு, பாம்பும் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடியெல்லாம் வந்திருக்கு. நான் நிறைய விளாகில் கொடுத்துருக்கேன். அதனால் சீட்டி போட்ட வீடு கிராமத்தில் இருக்கும், அழகாக இருக்கும்னு மட்டும் நினைக்காதீங்க, ஆபத்தும் இருக்குது. அதனால் இப்போ பாருங்கள், ஒரு ஓவர் வியூ வந்து எப்படி காமிக்கிறேன். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வீடு இப்படி தான் இருக்குது. இதுக்கப்புறம் எல்லாத்தையும் வெளியில் வந்து எடுத்து வச்சுட்டு ஒட்டடை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட்டி அந்த ஒட்டடையெல்லாம் எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கீழே மாப் போட்டு க்ளீன் பண்ண போகிறேங்க. அந்த ஒர்க்கு தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். யார் யார் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தன்ஷி, தர்ஷன், நான் 3 பேரும் சேர்ந்து தான் இந்த க்ளீனிங் ஒர்க்கை பண்ண போகிறேன். ஆக்சுவலி இந்த ஒர்க்கு நான் எப்போ பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு முன்னாடி தாங்க பண்ணுவோம். ஆனால் இப்போது எனக்கு பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஏன்னா அவ்வளோ ஒரு மோசமான நிலைமையில் இருக்குன்னு தான் சொல்லுவேன் என்னோடய வீடு. கிச்சன்லாம் பாருங்கள், கீழெல்லாம் அப்படியே கரையாக, அந்த செலாப்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ஒட்டடை நிறைய டஸ்ட்டு. என் வீட்டை பார்த்தீங்கன்னா வீக்லி க்ளீன் பண்ணாலும் திரும்ப அதே டஸ்ட்டு வந்து செட் ஆகிடுது. ஏன்னா அதுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கிடையாதுங்க இடத்துக்கு. நான் எந்த ஒரு கிச்சனில் பொருள் வச்சாலும் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக மேலேருந்து தழைகள் ஒட்டடை எல்லாமே டைரெக்டாக டஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. கிச்சன் பார்த்துக்கோங்க. அதனால் இப்போ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு புரட்டி போட போகிறேன். வீட்டையே பார்த்தீங்கன்னா இப்போ புரட்டி போட்டு க்ளீன் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் முன்னாடி போர்ட்டிக்கோ பாருங்கள், இங்கே தான் பார்த்தீங்கன்னா எல்லா பொருளையும் கொண்டுட்டு வந்து வைக்க போகிறேன். காலையிலே பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பசங்க காலையிலே சாப்பிட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க நூடுல்ஸ் கிண்டி சாப்பிட்டுட்டாங்க. நான் எதுவுமே இன்னும் சாப்பிடல, பழைய இது தாங்க இருக்குது. பழைய சாதத்தை சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்டுக்கலான்ட்டு இப்போ வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இப்போ பார்த்துட்ருக்கேன். என் வீட்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் நான் கிச்சனில் யூஸ் பண்ணுற பாத்திரம் இவ்வளோ தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே தாங்க கொண்டு வந்து எல்லா பொருளையும் வைக்க போகிறோம். மழை வேறு பார்த்திங்கன்னா விட்டு வந்துகிட்டே இருந்துச்சு. ஓகே, மழை ஒரு பக்கம் வந்தாலும் பரவாயில்லன்ட்டு இப்போ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்துகிட்டு போக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாய், தலைகாணி, போர்வை, ஸோ இந்த மாதிரி எல்லா பொருளையும் வெளியில் ஃபஸ்ட்டு கொண்டு போய் வச்சிடணுன்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தர்ஷன்கிட்ட தான் கொடுத்து விட்டுட்ருக்கேன். தன்ஷி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ரெடி ஆகிட்டுருக்கேன். சீக்கிரம் வாமா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது வரைக்கும் தம்பி எல்லாமே நான் எடுத்துகிட்டு போகிறோமா அப்படின்னு சொல்லியிருந்தான். பார்த்தீங்கன்னா அவன் ஒன்றா எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துகிட்டு வந்து தம்பியும் வச்சிட்ருக்கான். பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருந்து நம்ம வந்து வேலை சொல்லி கொடுத்து அவங்கள வளர்க்கணுங்க. அப்போ தான் அவங்க நம்மளுக்கு ஃப்யூச்சரில் வேலை வந்து செஞ்சு கொடுப்பாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் வந்து மெச்சூரிட்டி வந்துடும். பரவாயில்ல, அம்மா மட்டும் கஷ்டப்படுறாங்க, நம்மளும் வந்து சேர்ந்து வேலை செய்யலாம் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு எண்ணமும் வர ஸ்டார்ட் பண்ணோம். பசங்களையும் நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நம்மளும் வேலை வாங்கிட்டு இருப்போம். அப்போ தான் அவங்களுக்கும் கொஞ்சம் வந்து வேலை செய்யணுங்கிற ஆர்வமும் வரும். அதே போல் பார்த்திங்கன்னா எல்லா பொருளையும் தர்ஷன்கிட்ட எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். அவனும் பாருங்கள் ஒரு பொருளாக நானே எடுத்துகிட்டு போகிறாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். பசங்களை வச்சு எல்லா பொருளையும் வெளியில் எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் ஒட்டடை அடிக்கிறது, க்ளீன் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா என்னோடய ஒர்க்குங்க. பசங்களுக்கு ஒட்டடை அடிக்கலாம் தெரியாது, மாப்போடவும் தெரியாது. பொருள் எடுத்துகிட்டு போய் வெளியில் வைக்க தெரியும், திரும்பி எடுத்துகிட்டு வந்து உள்ளே வைக்க தெரியும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ அவங்களோட ஸ்கூல் பேக், லஞ்ச் பேக்ஸ், கபோர்டில் இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பெட்ரூமில் இருக்கிற டேபிள்ஸ் எல்லாமே வெளியில் வந்து எடுத்து அப்ரூவல் பண்ணி ஆகணுங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளை வந்து தூக்கிட்டு போயிட்டுருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் டேபிள், இந்த மாதிரி ஒன்றா வந்து பசங்களே எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, நீங்களே எடுத்துகிட்டு போங்க, நான் வந்து ஒன்றா நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இருந்த எல்லா பொருளையும் பாருங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு முன்னாடி இப்போ வச்சிட்டு இருக்கிறாங்க. வைக்கிறது ஒரு பக்கமாக இருந்தாலும் அது எப்படி திரும்ப நான் க்ளீன் பண்ணி கொண்டு வந்து வைக்க போகிறேன்னே தெரிலைங்க. அது வேற கொஞ்சம் வந்து மைண்டில் ப்ரெஷர் அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது. இப்போ ரூமில் இருந்து ஒரு பொருளாக பார்த்தீங்கன்னா வெளியில் எடுத்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த க்ளீன் பண்ணுற ஒர்க்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கும் பிடிக்கும்னு தான் நினைக்கிறேன். மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எத்தனை பேருக்கு வீட்டை சுத்தம் பண்ணுறது வேலைகள்லாம் செய்ய பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ ஒரு செக்ஷனாக எல்லாத்தையும் வெளியில் எடுத்துகிட்டே வந்துட்டுருக்கோம். பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா எல்லாமே எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து துணி எல்லாத்தையும் எடுக்கணுங்க. இப்போ ஒரு செக்ஷனாக துணி எடுக்கிறதுக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பொருள் எல்லாத்தையும் வெளியில் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் துணிமணி தாங்க இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் பாருங்கள், அந்த பழைய ஃப்ரிட்ஜில் இருக்கிற பொருளும் இப்போ நம்ம வந்து வெளியில் எடுத்தாகணும். பசங்களே பார்த்தீங்கன்னா நாங்களே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வச்சுறோம், நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க அம்மா அப்படின்னு பசங்களும் சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நீங்களே எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு பாய் நல்லா விரித்து வச்சுட்டேங்க டேபிளில். அது மேலே கொண்டு போய் அழகாக அடுக்கி வச்சுருங்க. திரும்பி வந்து உதறிட்டு நம்ம வந்து மடித்து வச்சிடலாம் அப்படின்னு பசங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்.
அவங்களும் அதே போல் பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக அவங்களும் வேலை செஞ்சிட்ருக்காங்க. எனக்கு மட்டும் தான் இன்ட்ரெஸ்டிங்காக வேலை செய்ய பிடிக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பசங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது வேலை செய்கிறதுக்கு. அவங்களும் ஓடி ஓடி சூப்பராக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ பெட்ரூமில் இருக்கிற பாப்பாவுடைய ட்ரெஸ்ஸு, என்னோடய ட்ரெஸ்ஸு இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்குது பார்த்தீங்களா, பழைய ஃப்ரிட்ஜில் இருக்கிற மளிகை பொருள், தேவையில்லாத அக்சசரிஸ் எல்லாத்தையும் இப்போ வெளியில் கொண்டு போய் வச்சா தான் நம்ம ஒட்டடை அடிக்கும் போது அந்த டஸ்ட்டெல்லாம் அந்த பொருளில் படாமல் சேஃபாக இருக்குங்க. அதே போல் பாருங்கள் துணிமணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் வைக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து ஃப்ரிட்ஜ் உள்ளே இருக்கிற பொருள் தாங்க எடுக்கணும். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சால் தாங்க நம்ம வீட்டில் சுத்தம் பண்ணும்போது ஒர்க்கும் சுத்தமாக இருக்கும், வீடும் சுத்தமாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரிட்ஜில் இருக்கிற பொருள் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த ஃப்ரிட்ஜில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருள் தான் இருக்குது. அவங்களும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் நாங்களே வைக்கிறோம்மா அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷன் தனிச்சியும் விழுந்து விழுந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பசங்க ஸ்கூல் போகிற டைமில் தாங்க நான் வந்து க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பசங்களுக்கு மழை டைமில் இப்போ ஸ்கூல் லீவ் விட்டதுனால சரி அவங்க இருக்கும்போது அவங்கள வச்சுக்கிட்டே நம்ம வந்து ஒர்க்கை முடிச்சிடலான்ட்டு இன்றைக்கி தாங்க ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இதில் இருக்கிற எல்லா அக்சசரிஸ் எல்லாத்தையுமே இப்போ வெளியில் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற ரேக் எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்டேங்க. அதையும் கொண்டு போயிட்டு வெளியில் வச்சுருங்க. நம்ம ஒரே வழியாக எல்லாத்தையுமே நம்ம வந்து தொடச்சி கொண்டு வந்து க்ளீனாக வச்சிடலாம் அப்படின்னு பாப்பாக்கிட்டையும் தம்பிக்கிட்டும் சொன்னாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. சூப்பராக பார்த்தீங்கன்னா இப்போது ரூம்குள்ளே இருந்த எல்லா பொருளையும் வெளியே எடுத்தாச்சு. இந்த ஃப்ரிட்ஜு மட்டும்தாங்க இருக்குது. இதை வெளியில் தூக்கிட்டு போக முடியாது. இதை வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இந்த ரூமை பாருங்கள். ரூமை பொறுத்த வரைக்கும் எல்லா பொருளும் எடுத்தாச்சுங்க. 2 பீரோ தான் இருக்குது. பீரோவெலாம் தூக்க முடியாதுங்க. அதை அப்படியே நகர்த்தி வச்சுட்டு நம்ம வந்து ஒட்டடை அடித்து க்ளீன் பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ பாருங்கள், க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பசங்களும் எல்லாமே எடுத்ததுக்கப்புறம் எக்கோ வாய்ஸ் மாதிரி சவுண்ட்லாம் நல்லா எஃபெக்டாக கேட்குது அப்படின்னு பசங்களும் சொன்னாங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒட்டடை அடிக்கிற ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. நான் ஒரு பக்கம் ஒட்டடை அடிக்கிறேன், நீங்கள் ஒரு பக்கம் ஒர்க் பண்ணுங்கன்னு பாப்பாக்கிட்டையும் தம்பிக்கிட்ட சொல்லியிருந்தேன். அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜில் இருந்த டஸ்ட்டு எல்லாத்தையும் அவங்க தொடச்சிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொலின் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா சொச்சு போர்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சொச்சு போர்டெல்லாம் அடித்து ஒரு டவல் ஒன்று வச்சுக்கிட்டு சூப்பராக அந்த கிளாத்தை வச்சு இப்போ துடைக்க போகிறேங்க. எல்லா சொச்சு போர்டும் ரூம், ஹாலு, கிச்சனு எங்கெங்கே இருக்கோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ க்ளீனாக தொடச்சி அதையும் நம்ம ஒரு டீப் க்ளீனிங் பண்ணி விட்டுருணும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிகிட்டு இருக்கும்போது பசங்க வந்து ஃப்ரிட்ஜை வந்து நாங்கள் க்ளீன் பண்ணுறோன்னு அவங்களும் அதை க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ ஒட்டடையும் ஒரு அளவு அடிச்சுக்கிட்டே இருக்கேன் ஒரு பக்கமும். ஏன்னா நம்ம ஒரு பக்கமாக செய்யும்போது தாங்க அந்த வேலை வந்து சுத்தமாக இருக்கும். இப்போ ஒட்டடை அடித்ததுக்கப்புறம் சொச்சு போடும் பாருங்கள், சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. பாப்பாவும் தம்பியும் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக தொடச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பீரோ மேலே இருக்கிற டஸ்ட்டு பாருங்கள். பீரோ மேலே எவ்வளோ டஸ்ட்டு பாருங்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எலி புழுக்கன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதாங்க அந்த பீரோ மேலே அவ்வளோ மோசமாக இருக்குது. அதுக்கப்புறம் பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அவங்க டஸ்ட்டை க்ளீன் பண்ணாலும் விளையாண்டுக்கிட்டே செஞ்சிட்ருக்காங்க. அந்த ஃப்ரிட்ஜில் போய் உள்ளே பதுங்கிக்கிறதும் திரும்பி வெளியில் வரதும் அந்த மாதிரி 2 பேரும் போட்டி போட்டுட்டு நீங்கள் 5 நிமிஷம் நாங்கள் 5 நிமிஷம்னு விளையாண்டுட்டு இருக்காங்க. சரி நீங்கள் வேலை செஞ்சால் எனக்கு ஓகே தான், நீங்கள் எப்படி வேணால் செய்யுங்கன்னு சொல்லிட்டு பசங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அவங்களும் விளையாண்டுக்கிட்டே தொடச்சிக்கிட்டு ஜாலியாக வந்து ஒர்க்கை வந்து என்ஜாய் பண்ணி செஞ்சிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பீரோ மேலே இருக்கிற டஸ்ட்டெல்லாம் தொடச்சிடலான்ட்டு நானே களத்தில் இறங்கி பீரோ மேலே ஏறிட்டேங்க. ஏறினதுக்கப்புறம் பாருங்கள் பீரோ மேலே எவ்வளோ டஸ்ட்டு. அந்த ஃபேன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேன்லேயும் அவ்வளோ அழுக்கு இருக்குது. இன்றைக்கி எல்லாத்தையும் தொடச்சி க்ளீன் பண்ணிட்டு தான் கீழே இறங்குறேன் அப்படிங்கிற ஒரு முடிவோடு ஏறியிருந்தேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டுன்னு. இதை அப்படியே ஒரு முறத்தை எடுத்து இதை அள்ளி பாப்பாக்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் பாப்பா கொண்டு போய்ட்டு அதை வெளியில் வந்து கொட்டிடுவா ஒரு டஸ்ட்பினில். அதுக்கப்புறம் அதை நம்ம வந்து எடுத்து அப்ரூவல் பண்ணணுங்க. அதே போல் பாருங்கள் சூப்பராக பீரோ மேலே இருந்த டஸ்ட்டெல்லாம் அள்ளி பாப்பாக்கிட்ட இப்போ கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி நம்ம வீடு வந்து சீட்டி போட்ட வீட்டில் இருக்கிறதுனால தண்ணிலாம் பார்த்திங்கன்னா சாரல் வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த தண்ணிலாம் நம்ம பீரோ மேலே பட்டு ஸோ ரொம்ப மோசமாக இருக்குது. கீழே இறங்கிட்டேன், ஒட்டடையெல்லாம் சூப்பராக அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மேலே ஒரு ஃபேன் இருந்துச்சு பார்த்தீங்களா, ஃபேனையும் வந்து தொடச்சிட்டு நான் கீழே இறங்கினதுக்கப்புறம் வீடு பாருங்கள் ரூமில் மேலே இருந்த டஸ்ட்டு மட்டும் கீழே கிடக்கு பாருங்கள் எவ்வளோ ஒட்டடை டஸ்ட்டுன்னு. சரின்ட்டு இதெல்லாம் இப்போ நம்ம கூட்டி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஹால் இருக்குது, கிச்சன் இருக்குது. எப்படி நம்ம ஈவினிங்குள்ளே இந்த ஒர்க்கை முடிச்சாகணுன்னு தாங்க இப்போ சாப்பிடாமலே வெறும் வயதோட வேலை செஞ்சிட்ருக்கேன். இப்போ இந்த மூலையிலேருந்து ஒட்டடையெல்லாம் எடுத்துகிட்டு இங்கே வந்து நான் சூப்பராக கூட்டிட்டேன். இந்த இடத்துல நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரிட்ஜை நவுத்தி கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பகுதியாக நம்ம வந்து கூட்டி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபைனலாக நம்ம பெட்ரூமை சூப்பராக ஒட்டடை அடித்து டீப் க்ளீனிங் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் மாப் போட வேண்டியது இருக்குது. மாப் எப்போ போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா
ஹாலும் கிச்சனும் க்ளீன் பண்ணிவிட்டு மொத்தமாக தாங்க மாப் போட போகிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு ஃபைனலில் தான் நம்ம போய் தண்ணியில் கையை வைக்கணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து ஒட்டடை அடித்து நம்ம அந்த டஸ்ட்டை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மாப் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு தாங்க ஒரு பிளானில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்ம வீடு வந்து ஸ்டார்டிங்கில் நான் காட்டியிருந்தேன். ஒட்டடை அடிக்கிறதுக்கு முன்னாடி வீடு எப்படி இருந்துச்சு, ஒட்டடை அடித்ததுக்கப்புறம் அந்த டஸ்ட்டு எவ்வளோ கடந்துச்சு. இப்போது நம்ம ரூம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக டீப் க்ளீனிங் பண்ணி ஒரு ஃபைனல் லுக் பாருங்கள். இதுக்கப்புறம் மாப் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பி அந்த அக்சசரிஸ் பொருள்லாம் கொண்டு வந்து வைக்கும்போது என்ன லுக்கில் இருக்க போகுதுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்தமாரி ஒரு டஸ்ட் இருக்கிற இடத்த நம்ம வந்து க்ளீன் பண்ணி வைக்கும்போது அது நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக செய்யும்போது இன்னும் வந்து சூப்பராக நம்மளுக்கு வந்து ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா சுவிட்ச் போர்டு, கண்ணாடி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. பெட்ரூமில் மட்டுமே பாருங்கள் இவ்வளோ குப்பை இருக்குன்னு. இது எல்லாமே ஒட்டடை டஸ்ட்டு எல்லாத்தையும் கூட்டி கொண்டு வந்து ஹாலில் வச்சாச்சு. இங்கேருந்து இதை அள்ளி கொண்டு போயிட்டு வெளியில் போடணும். அதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்து வச்சுருந்த பொருள்லாம் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு வெளியில் வந்திருந்தேங்க. எவ்வளோ பொருள் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் எப்போ தொடச்சி எடுத்துகிட்டு போய் உள்ளே வைக்கிறது, அதுவும் இல்லாமல் ஹால் இன்னும் ஒட்டடை அடிக்கலை, ஹாலில் இருக்கிற பொருளையும் எடுக்கலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிச்சனில் இருக்கிற பொருளையும் வெளியில் எடுக்கலை, அங்கேயும் இன்னும் ஒட்டடை அடிக்கலைங்க. அதுக்குள்ளே பசங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு படுத்துருக்குறாங்க. ஃபைனல் லுக் பாருங்கள். 1 by 1 எல்லாத்தையும் தொடச்சி கொண்டு வந்து இப்போ உள்ளே வைக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உள்ளே வச்சுட்டு நம்ம அடுத்து ஒர்க் பண்ணிக்கிட்டே போகலாம் அப்படின்ட்டு டேபிளை கொண்டு போய் உள்ளே வச்சாச்சிங்க. ஹாலில் இருந்தது தொடச்சி கொண்டு போய் உள்ளே வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஹாலில் இருந்த பொருள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இப்போ பசங்க வெளியில் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க 1 by 1 வெளியில் எடுத்துகிட்டு இருக்கும்போது நான் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒட்டடை அடிச்சிட்டு இருக்கேன். ஒட்டடை அடிக்கும் போது பாருங்கள் கீழே எவ்வளோ குப்பை இருக்குன்னு. ஹாலில் மட்டுமே பார்த்திங்கன்னா சீட்டிலேருந்து கொட்டின தழை எல்லாமே பாருங்கள் இவ்வளோ டஸ்ட்டுங்க ஹாலுக்கு மட்டும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஹாலையும் பெட்ரூமும் ஒட்டடை அடித்து ஒட்டடை டஸ்ட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கூட்டி ஒரு ஓரமாக வச்சாச்சு. இதுக்கப்புறம் கிச்சன் இருக்குங்க. இந்த 2 ஒர்க் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒட்டடை இருக்காது, டஸ்ட்டு இருக்காது. சூப்பராக நம்ம ஒரு டீப் க்ளீனிங் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் மாப் போட்டு துடைக்க வேண்டியதான். ஹாலில் இருந்த டஸ்ட்டு மட்டும் பாருங்கள் ஒரு 2 முறம் கிட்டத்தட்ட வருதுங்க. இவ்வளோ குப்பை ஹாலில் மட்டும் இருந்திருக்கு. ஏன்னா நம்ம வீட்டை சுற்றி மரம் இருக்குங்க. மரத்தில் இருக்கிற தழை எல்லாமே ஓட்டில் தான் வந்து ஸ்டோர் ஆகுது. அது அப்படியே டைரெக்டாக வீட்டுக்குள்ளே இறங்கிடுது. இங்கே பாருங்கள் ஹாலிலையும் பெட்ரூம்லேயும் இருந்த பொருள் மட்டுமே இவ்வளோக்கு இருக்குது. இது எல்லாத்தையும் இப்போ நான் வந்து தொடச்சி எடுத்து கொண்டு வந்து உள்ளே வச்சுட்டு தான் நான் கிச்சனில் போய் கையை வைக்க முடியும். அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டீப் க்ளீனிங் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் திரும்பி வேலை செய்யலாம் அப்படின்ட்டு நான் கொஞ்ச நேரம் உக்காந்துருந்தேன். பாப்பா பார்த்தீங்கன்னா ஹாலை க்ளீன் பண்ண குப்பையை வந்து எடுத்து கொண்டு போயிட்டு டஸ்ட்பினில் போட்டுட்ருக்கா. நெக்ஸ்ட்டு தம்பிக்கிட்ட என்ன ஒர்க் கொடுத்துருந்தேன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிற பொருளெல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு வா தம்பி, இங்கேருந்து நான் தொடச்சி கொண்டு போய் எங்கெங்கே வைக்கணுமோ அங்கங்கே வச்சிட்றேன்டா அப்படின்னு தம்பிக்கிட்ட சொன்னேன். அதே போல் பார்த்தீங்கன்னா அவன் வெளியில் இருந்த பொருளெல்லாம் 1 by 1 எடுத்துகிட்டு வர ஸ்டார்ட் பண்ணிட்டான். நானும் பார்த்தீங்கன்னா 1 by 1 எல்லாத்தையும் தொடச்சி கொண்டு வந்து சூப்பராக 1 by 1 அடுக்கிட்டு இருக்கேங்க. அதுக்கே பார்த்தீங்கன்னா இன்னும் காலை சாப்பாடு சாப்பிடாமல் வேலை செஞ்சிட்ருக்கேங்க. அதுக்கப்புறம் வெளியில் வந்து பார்த்தா நல்லா செம மழை பெஞ்சிட்ருக்குங்க. வெளியில் கிடந்த பொருளெல்லாம் பரவாயில்ல, அதுக்குள்ளே கொஞ்சம் பொருளை நான் வந்து உள்ளே எடுத்துட்டேன். இல்லைன்னா எல்லா பொருளும் நனைஞ்சி சேதாரம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த இடத்துலாம் அவ்வளோ பொருள் இருந்தது பாருங்கள். சாரல் தண்ணி உள்ளே வந்து எல்லாமே முன்னாடி போர்ட்டிக்கோலாம் நனைஞ்சி போயிருக்கு. துணிமணிலாம் மேலே இருக்கிறதுனால ஒன்றும் அது சேதாரம் ஆகலைங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ 12:30 மணிக்கு மேலே தாங்க இப்போ சாப்பிடவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். காலை சாப்பாடு இப்போ தான் சாப்பிட போகிறேன். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12:45 போல் ஆயிடுச்சு. மழையும் பேஞ்சிட்ருக்கு. இன்னும் கிச்சன் வேறு இருக்குது. கிச்சனை க்ளீன் பண்ணணுமா, சரி சாப்பிட்டுட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பழையது இப்போ தாங்க சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லா பொருளையும் தொடச்சி எடுத்துகிட்டு வந்து உள்ளார வச்சுட்டேங்க. நம்ம வந்து இப்போ மாப் போடணும், அது மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்குது. கிச்சன் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. சரி நம்ம எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு கிச்சனில் உள்ள பொருளையே பார்த்தீங்கன்னா அது வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. அதனால் இருந்த பொருளெல்லாம் தொடச்சி கொண்டு போயிட்டு பெட்ரூம்லேயும் ஹால்லையும் வைக்க வேண்டியதெல்லாம் வச்சாச்சுங்க. வச்சதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு ஓவர்வியூ. வீட்டுக்கு முன்னாடி எதுவுமே இருக்காது. பொட்டி மேலே வச்சுருக்கிற பாத்திரம் எல்லாம் அங்கேயே தான் சேஃபாக இருக்குது. வீடெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் பாத்திரத்தை கொண்டு போய்ட்டு நான் உள்ளே வைக்கணும். மதியம் போல் ஆனதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா அவங்க வந்து வெளியில் போயிட்டு வந்திருந்தாங்க. நீங்கள் வரும்போதே லஞ்சுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுங்க, இங்கே செய்கிற நிலமையிலே வீடு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு எக் பப்ஸ் வாங்கிட்டு 2 சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம வீடை வந்து டீப் க்ளீனிங் பண்ணிகிட்ருக்கோம். இதில் நம்ம எங்கெங்கே போய் சமைக்க முடியும்?
அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க கடையிலேருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டாங்க. தன்ஷிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பசி. அவள் உடனே ஒரு சாப்பாடு எடுத்து வச்சு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டான். இந்த டஸ்ட்டுலாம் போயிட்டு சமைச்சிட்டுலாம் நிற்க முடியாதுங்க. ஒரு நம்ம க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாலே ஒன்று அதுக்கு முன்னாடி சமைச்சு வச்சுருக்கணும், இல்லைனா க்ளீன் பண்ணினதுக்கப்புறம் சமைக்கணும். ஏதாச்சும் நம்ம ஒன்று செஞ்சுருக்கணும். க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம போயிட்டு சமைக்க முடியாது. ஏன்னா எல்லாமே கஜன்னு கிடக்கு. அழுக்கோடு நம்ம வந்து எதுவுமே சாப்பிட முடியாது. அதனால் அவங்கள சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதே போல் சூப்பராக சாப்பாடு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணேன். பாப்பா அதுக்குள்ளே சாப்பாடு வந்ததும் நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி ஓகே சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டேன். தம்பியும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கான். அவங்களும் ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் நிறையா வாங்கிட்டு வந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அடுப்புலாம் பார்த்தீங்கன்னா விளக்குறதுக்காக எடுத்து வெளியில் வச்சுருந்தேன். கிச்சன்லேருந்து கொஞ்சம் பொருள் அப்படியே எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் சாப்பாடு வந்ததும் பாப்பா சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டா. சரி கொஞ்ச நேரம் நம்ம வந்து ஒர்க்கை நிறுத்தி வச்சுட்டு லன்ச் டைமில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இப்போது இருக்குங்க. துணி மட்டும் பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து உள்ளே மடித்து வைக்கணும். போட்டதுக்கப்புறம் தாங்க அதை எடுத்துகிட்டு வந்து மடித்து வைக்க போகிறேன். இப்போ எக் பப்ஸு நான் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு எக் பப்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ 12:30 மணிக்கு தாங்க நான் வந்து பழையது சாப்பிட்டேன்னா, அதனால் வயிறில் இடம் கிடையாது. சரி கொஞ்சமாக நம்ம கையோட கையாக சாப்பிட்டுட்டு எட்ட போயிடலாம் அப்படின்ட்டு சிக்கன் ரைஸ் கொஞ்சமாக போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு எக் பப் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மீதி சாப்பாடை என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்தாச்சு. அவங்க சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மதியத்துக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எக் பப்ஸு அதுக்கப்புறம் சிக்கன் ரைஸ் தாங்க இன்றைக்கி சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பி என்னோடய ஒர்க் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கிச்சனில் இருந்த பொருள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஹாலில் கொண்டு வந்து வச்சாச்சு. ஏன்னா வெளியில் வைக்க வேணாம், இன்னும் ஹால் வந்து நம்ம வந்து துடைக்கல. அதனால் இங்கேயே எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு திரும்பி கொண்டு வந்து இங்கே ஷோபா மேலேயே வச்சுட்டு எல்லாத்தையும் ஒரு போட்டு துடைச்சிட்டு அப்படியே கிச்சனில் வச்சுக்கலாம். வெளியில் இருந்து திரும்பி உள்ளே எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது. அதனால் சரி நம்ம இங்கேயே எல்லாத்தையும் முடிச்சிக்கலாம் துடைச்சி அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாக்கிட்ட சொல்லியிருந்தேங்க. அதே போல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சு துடைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எவ்வளோ பொருள் பாருங்கள். மணி 3 மணி ஆகிடுச்சிங்க. காலையில் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணது. இன்னும் ஒர்க் வந்து முடியவே இல்லை. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா க்ளீனிங் ஒர்க்கு போய்கிட்டே இருக்குங்க. கொலினை வச்சு பார்த்தீங்கன்னா சொச்சு போர்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு சொச்சு போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா கொலினை வச்சு சூப்பராக ஒரு கிளாத்தை வச்சு தொடச்சி டீப் க்ளீனிங் பண்ணிகிட்டு இருக்கேன். கிச்சனை பொறுத்த வரைக்கும் 3 சொச்சு போர்டு இருக்குங்க நம்ம கிச்சனில். எதுக்கு தான் இவ்வளோ சொச்சு போர்டு என்னோடய ஹஸ்பண்ட் கொடுத்துருக்காங்கன்னு தெரில. எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒயரிங் வேலை எல்லாமே என்னோடய ஹஸ்பண்ட் ஓனாகவே அவங்க செஞ்சது, கூட யாருமே வச்சுக்கல. நான் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தேன். அதை எடுத்து கொடுங்க இதை எடுத்து கொடுங்கன்னு அவங்களுக்கு கையால் பார்த்தீங்கன்னா நான் தான். எந்த ஒரு எலக்ட்ரிஷியன் ஆளையும் வைக்கல. இந்த வீட்டுக்கு ஒயரிங் ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் தான் செஞ்சுருந்தாங்க. அதே போல் பாருங்கள் கிச்சனில் 3 சொச்சு போர்டு எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 சொச்சு போர்டு இருக்கும். ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 சொச்சு போர்டு. இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சிங்க. ஃபைனலாக கீழே இருந்த டப்பா எல்லாத்தையும் தொடச்சி அதை வந்து ஷோபா மேலே எடுத்து வச்சுட்டு சூப்பராக வீட்டை வந்து போட்டு தொடச்சி முடிச்சாச்சுங்க. ஒரு டீப் கிளீனிங்கிறது ஃபைனல் ஒர்க்கில் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன ஒர்க் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிற துணியை எடுத்துகிட்டு வந்து மடித்து வைக்கணும். சில்வர் பாத்திரத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கிச்சனில் வைக்கணும். இங்கே இருக்கிற கிச்சன் பொருள் எல்லாத்தையும் கிச்சனில் கொண்டு போயிட்டு வைக்கணுங்க. இந்த மாதிரி ஒர்க்கு தான் இருக்குது. ஃபைனலாக பாருங்கள் சூப்பராக வீடெல்லாம் போட்டு தொடச்சிட்டேன். ரூம் பாருங்கள் தொடச்சதுக்கப்புறம் எவ்வளோ சூப்பராக ஒரு டீப் கிளீனிங் பண்ணியிருக்கேன்னு பார்க்கும்போதே அழகாக இருந்துச்சு. துணிலாம் இங்கே வந்து வைக்காமல் இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பட் துணி வைக்கிறதுக்கு இடமே கிடையாது. நம்ம வீட்டில் கபோர்டு கிடையாதுங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்பி அதுக்கப்புறம் கயிறு தான் இருக்குது. சூப்பராக போட்டு ஒரு டீப் கிளீனிங் பண்ணியாச்சு. பண்ணினதுக்கப்புறம் லுக்கு பாருங்கள், வீடே அப்படியே பலன்னு ஜொலிக்குது. இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுறது உங்களுக்கும் பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கண்ணாடி ரேக் பாருங்கள், ட்ரெஸ்ஸிங் டேபிள் ரேக் எவ்வளோ சூப்பராக வந்து டஸ்ட்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோன்னு. நெக்ஸ்ட்டு நம்ம பெட்ரூமில் இருக்கிற சுவிட்ச் போர்டு பாருங்கள், அதையும் சூப்பராக க்ளீன் பண்ணி நல்லா பளிச்சுன்னு கொடுத்துருக்கோம். பசங்களும் பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணுறாங்க. ஃபைனல் லுக் சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் சந்தோஷம். அவங்களும் காலையிலேருந்து என் கூட கஷ்டப்பட்டாங்க. நான் அவங்களையும் குறை சொல்லலை, என்னோடய பசங்களையும் என் கூட கஷ்டப்பட்டாங்க. கிச்சனில் உள்ள பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா வெளியில் தான் இருக்குது. கிச்சன் காஞ்சதுக்கப்புறம் எல்லா பொருளையும் கொண்டு போயிட்டு உள்ளே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா வெளியில் இருக்குது. பசங்களையும் குளிப்பாட்டிடலான்ட்டு சுடு தண்ணி வச்சு பசங்களை குளிப்பாட்டி விட்டுட்டேன். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பிள்ளைங்கள பாருங்கள் சூப்பராக அவங்களுடைய ஒரு லுக்கு பாருங்கள். காலையிலேருந்து கஷ்டப்பட்டதுக்கு பலன் பார்த்திங்கன்னா சூப்பராக டீப் க்ளீனிங் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பசங்களையும் பார்த்திங்கன்னா சுடு தண்ணி வச்சு சூப்பராக குளிப்பாட்டி விட்டுட்டேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒர்க் ரொட்டீன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள்
கபோர்டு ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா கபோர்டு மேலே வைக்க வேண்டிய பொருள் எல்லாத்தையும் சூப்பராக ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிவியோட சுவிட்ச் பாக்ஸு, ஹாலில் இருந்த எல்லா சுவிட்ச் பாக்ஸையும் சூப்பராக நான் வந்து தொடச்சி பலன்னு வச்சுருக்கிறேன். டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 மணி ஆகிடுச்சிங்க. காலையில் ஸ்டார்ட் பண்ண ஒர்க்கு நைட்டு வரைக்கும் ஒர்க்கு வந்து முடியவே இல்லை. பாருங்கள், எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு வந்து கிச்சனில் சூப்பராக அடுக்கி நீட்டாக வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதேமாதிரியே பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து சுத்தமாக வச்சாச்சு. ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன், என்னைக்கு இதில் கையை வைக்க போகிறேன், எப்படா க்ளீன் பண்ணி முடிக்க போகிறேன்னு நினச்சிட்டே இருந்தேங்க. நினச்சி கூட பார்க்கல, சூப்பராக எனக்கு வந்து முடிஞ்சிருச்சு இந்த ஒர்க்கு. ஒரே நாள் 3 ரூமையும் ஒட்டடை அடித்து க்ளீன் பண்ணி தொடச்சி எல்லா பொருளையும் கொண்டு வந்து வச்சுட்டேங்க. தேவையில்லாத டப்பா எல்லாமே வெளியில் இருக்குது. பொங்கலுக்கு நம்ம வந்து பாத்திரத்தை விளக்கும் போது சேர்த்து அந்த டப்பாவெல்லாம் விளக்கிக்கலான்னு சொல்லிட்டு பாதி தேவையில்லாத டப்பாக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா வெளியில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். தேவையானது மட்டும் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். ஒரு ஓவர்வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கிச்சன்லேருந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாலும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருக்கேன்னு. ஹாலை பொறுத்த வரைக்கும் குறைய சொல்ல முடியாது, அவ்வளோ ஒரு டீப் க்ளீனிங் நான் பண்ணியிருக்கேன். நீங்களே வீடியோஸில் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. காலையிலேருந்து நான் எப்படி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன், இதுக்கப்புறம் எப்படி வீடு எப்படி இருக்குது அதையும் நீங்களே இப்போ பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. மழையும் பார்த்தீங்கன்னா பேஞ்சிக்கிட்டே இருக்குங்க. அதனால் வந்து இந்த மழையில் தாங்க இந்த வேலைலாம் செஞ்சுட்டு இருந்தேன். செவுருலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணி பட்டு அப்படியே ஈரப்பதமாகவே இருக்குது பாருங்கள். துணியும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து தேவையான துணி எல்லாத்தையும் மடித்து அழகாக வச்சுட்டேன். நைட் போல் ஆகிடுச்சு, பாயும் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அழகாக சூப்பராக பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் மடித்து வச்சு சூப்பராக பெட்ரூம் வந்து ரெடி பண்ணிட்டேங்க. இங்கே பாருங்கள், தேவையில்லாத பொருள் எல்லாத்தையும் வந்து இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அப்பப்போ நமக்கு தேவைப்படும் போது எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு வீட்டில் ஓரமாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பொருள் தாங்க இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய கம்ப்யூட்டர் டேபிள் பாருங்கள், அதுக்கப்புறம் சுவிட்ச் போர்டு, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள். ஒரு ஓவர் வியூங்க எந்த அளவு நான் வந்து ஒட்டடை அடித்து சூப்பராக க்ளீன் பண்ணேன். இப்போ பெட்ரூம் எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குது பாருங்கள். என்னுடைய ட்ரெஸ் எல்லாத்தையும் அழகாக மடித்து சூப்பராக வச்சுருக்கேன். பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய க்ளீனிங் ஒர்க்கும் எப்படி இருக்குன்னு மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பீரோவும் பாருங்கள், பீரோ, அதுக்கப்புறம் மேலே ஓடுற ஃபேனு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா சூப்பராக தொடச்சி சுத்தமாக வச்சாச்சுங்க. ஸோ இந்த ஒர்க்கெலாம் நான் இன்றைக்கே முடிப்பேனா அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல. சூப்பராக இன்றைக்கி நைட்டுக்குள்ளே ஒர்க்கை முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிளை சொல்லவே வேணாம். நம்ம முகம் பார்க்குற கண்ணாடி எப்போவுமே அழகாக இருக்கணும். அப்போ தான் நம்ம அங்கே போய் நிற்கும் போது நம்மளும் அழகாக தெரியும். காலையிலேருந்து கஷ்டப்பட்டதுக்கு சூப்பராக பலன் கிடச்சிதுங்க. வேறு லெவலில் வீடையே பரட்டி போட்டு சூப்பராக க்ளீன் பண்ணி ஒரு அவுட்ஃபிட் லுக் பாருங்கள் அழகாக வந்து கொடுத்தாச்சு. ஒரு ஓவர்வியூ உங்களுக்காக ஃபைனல் லுக் எப்படி வந்திருக்கு, காலையிலேருந்து நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதுக்கு எப்படி வந்து வீடு பளிச்சுன்னு இருக்குன்னு நீங்களும் பார்த்துக்கோங்க. அங்கேருந்து இப்போது ஹாலுக்கு வரேன். பாப்பா என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. காலையிலேருந்து என் கூட வேலை செஞ்சுட்டு இருந்ததுனால ஹோம்ஒர்க் பண்ணவே இல்லை. இப்போ தான் பாப்பாவுக்கு டைம் கிடச்சிது. பாப்பாவை ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. தம்பி பார்த்திங்கன்னா தூங்கிட்டான், சாப்பிடவே இல்லைங்க, அவன் தூங்கிட்டான். இதுக்கப்புறம் தாங்க நான் போயிட்டு சமைக்கணும். ஏன்னா இப்போது டைம் பார்த்திங்கன்னா ஒரு 7 மணி போல் தான் டைம் வந்து ஆகுது. 7 மணிக்குள்ளார நம்ம எல்லா ஒர்க்கையும் பார்த்திங்கன்னா முடிச்சிட்டோம். இப்போ நைட்டுக்கு வந்து டின்னர் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்திங்கன்னா சட்னி வச்சு தோசை தாங்க ஊற்ற போகிறேன். காலையில் பார்த்தீங்கன்னா பழையது சாப்பிட்டேன். அதுவும் எத்தனை மணிக்கு, 12:30 மணிக்கு பழையது சாப்பிட்டேன். மதியத்துக்கு அவங்க சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க என்னோடய ஹஸ்பண்ட், அது மதியத்துக்கு சாப்பிட்டேன். நெக்ஸ்ட்டு டீலாம் போடலிங்க, ஏன்னா 7 மணி வரைக்கும் நம்மளுக்கு ஒர்க்கு தான் கரெக்டாக இருந்தது. நைட்டுக்கு டின்னர் வந்து சிம்பிளாக தோசை ஊற்றி சட்னி வச்சு தாங்க முடிச்சுக்கிட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கிச்சன்லாம் பார்க்குறதுக்கு. இப்போது தோசை சுட்டு பாப்பாவுக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் கொடுக்கணும். தர்ஷன் பார்த்திங்கன்னா தூங்கிட்டான் சாப்பிடாமலே. இந்த டே இப்படி தாங்க போச்சு. என்னோடய க்ளீனிங் ஒர்க் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. நீங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.